ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறகடிக்க ஆசை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான அப்புறமா தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். விஜயா ரோகிணி ஆட்டம் கிடையாது, முத்து மீனவி எல்லாரையுமே இந்த விஷயத்தில் நல்லா சிக்கலாக மாட்டி விட்டுட்டாங்க. கடன் அடைச்சிட்டு அந்த வீட்டை மீட்டிடக்கூடாது அப்படின்ற எண்ணம் இன்னொரு பக்கம் இருந்தாலும் ரோகிணியை பகடக்காயை யூஸ் பண்ணிக்கினாங்க. இவ்வளோ நாள் ரோகிணிக்கான அதாவது அவங்களுக்கான அவசியம் இது வரைக்கும் வரல, இப்போ வந்திருக்கு. ஸோ அதை சிந்தாமணி பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறாங்க. ரோகிணி மனோஜை வெளியில் விட சொல்லி கேட்டுட்ருக்காங்க. சிந்தாமணி சொல்லி தான் அந்த ஆளே இப்படி பண்ணிகிட்ருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்து மனோஜ் மேலே. அப்படி இருக்கிறப்போ ரோகிணி அங்கே போய் அழுது ட்ராமா பண்ண இருந்தாலும் வாபஸ் வாங்க மாட்டார். மனோஜ்கிட்ட நீ மனோஜோட மனசில் நீ சிம்பத்தி கிரியேட் பண்ண அப்படின்னு சிந்தாமணி சொன்னாலும் எப்படியோ அவர்கிட்ட தான் வந்து நிற்கணும் அப்படின்ற எண்ணம் அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனால தான் ரோகிணி கிட்டே நீ இப்படி போய் மனோஜ்கிட்ட கெஞ்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பிளான் போட்ட மாதிரியே ரோகிணியும் வந்து அங்கே நின்று இருக்காங்க. மீனா ஒரு பக்கம் இங்கே கேஸை வாபஸ் வாங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க சங்க தலைவியாக இருக்கிற பொறுப்பில் இருந்து ஸோ அவங்க ஆட்கள்கிட்ட எல்லாரும் சிந்தாமணி பற்றி கம்ப்ளைண்ட் வாங்கி போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இதில் வெளியில் எடுக்கணும்னு சொல்லிட்டு போயிட்டுருக்காங்க ஒரு பிளானை பண்ணி. என்னோட சைடு இங்கே நம்ம ரோகிணி எவ்வளோ கெஞ்சி பார்க்குறாங்க, விடுறது கிடையாது. அப்போ தான் வந்துட்டு உடனே அந்த ஆள் வந்துட்டு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. அந்த பொண்ணு ரோகிணி இங்கே வந்திருக்கு, மனோஜை வெளியில் விட சொல்லி கேட்டுட்ருக்கு அப்படின்றாங்க. நான் நினச்ச மாதிரி ஆடு அதுவாக வந்து சிக்கிருக்கு. நான் ஒன்று சொல்கிறத கேளுங்க, இதே காரணமாக வச்சு ரோகிணி கிட்ட 10 லட்ச ரூபா பணம் கேளுங்க, அப்படின்னா நான் கேஸை கம்ப்ளைண்ட் வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்கள் அப்படின்றாங்க. என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னுமோ, ஆமாம் நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் அதை செய்யுங்க. கண்டிப்பாக இந்த விஷயத்த வச்சு ரோகிணி என்கிட்ட தான் திரும்ப வருவா. அப்போ நான் அவளுக்கு பணத்தை கொடுக்குறேன், அந்த பணமும் அந்த கணக்குலேயே சேரட்டும். அப்படி இல்லைன்னா அந்த பணத்தை உங்ககிட்டயே அவள் திருப்பியும் வாங்கிக்கிட்டோம். இதெல்லாத்தையும் கணக்கு வச்சு பார்த்தா அந்த மீனா முத்து கொடுத்த 10 லட்சத்தை திரும்பவும் அந்த அக்கௌண்ட்டில் வர வைங்க. அந்த அக்கௌண்ட்டில் வர வச்சு இதுக்கும் அந்த வீடு தான் பொறுப்புன்னு சொல்லிட்டு இன்னமும் நம்ம இழுத்து விடலாம். கண்டிப்பாக அவங்களால கடன் அடைக்கவே முடியாது, நான் நினச்சது நடக்கும் அப்படின்னு சிந்தாமணி பிளான் போட்டுட்டாங்க. இதுபடி தான் வந்து அந்த ஆளும் வந்து கேட்டுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு வெளியில் போகிறாங்க. வெளியில் போனதுக்கு அப்புறமா ரோகிணி எழுந்துக்கிட்டு என் ஹஸ்பண்டை வெளியில் விடுங்க அப்படின்னு அழுகிறாங்க. உன் ஹஸ்பண்டை வெளியில் விடணும் அப்படின்னா 10 லட்ச ரூபா பணம் கொடுன்னு கேட்டவும் ரோகிணி ரொம்ப அதிர்ச்சி. சார் அவ்வளோ பணம் என்கிட்ட எங்கே இருக்குது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு வழி இல்லை, 10 லட்சம் பணம் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் மனோஜை வெளியில் விட்டுடுறா அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ளீஸ் சார், அவங்ககிட்ட சேர்ந்து வாழணும், அவ்வளோ பணம்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்லவும் வேறு வழி இல்லை உங்களுக்கு அப்படின்னு சொல்லவும் இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அடுத்து ரோகிணி வந்துட்டு சிந்தாமணிக்கு கால் பண்ணுறாங்க. சிந்தாமணிக்கு கால் பண்ணவும் அவ்வளோ ஃபோன் வந்துடுச்சு அப்படின்னு சந்தோஷமாக ஃபோன் எடுக்கிறாங்க. சொல்லுமா ரோகிணி, மனோஜை போய் பார்த்தியா, பேசுனியா, மனோஜை பக்கம் கொண்டு வந்துட்டியா அப்படின்னு. அதுக்கு முதல்ல மனோஜை வெளியில் எடுக்கணும் இல்லை ஆண்டி, மனோஜை வெளியில் எடுக்கணும்னா இந்த ஃபினான்ஷியல் கிட்ட வந்து பேசுனா அவர் 10 லட்சம் பணம் கேட்குறாரு. என்ன ஆண்டி நீங்கள் சொன்னதுனால தானே மனோஜ்க்கு எதுவும் ஆகாது, அந்த ஆள் எதுவும் பண்ண மாட்டாருன்னு சொன்னீங்க, ஆனால் இப்போ இப்படி பண்ணுறாரு அப்படின்னு. வேறு என்னம்மா பண்ணுறது, அதான் அவர் ஒரு ஆப்ஷனல் கொடுத்துருக்காருல்ல, மனோஜை வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னா பணம் கொடுக்கணும்னு. பணத்தை கொடுத்தா மனோஜை வெளியில் விட்டு போகிறாரு, அப்படி இல்லைன்னா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அதாவது கேஸ் கொடுத்துட்டாரு, அடுத்து கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போய் ஜெயிலுக்கு தள்ளிடுவாங்க. எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது, இந்த விஷயத்தில் நம்மளால் ஜாமீனில் கூட வெளியில் எடுக்க முடியாது, ஏன்னா இது அந்த மாதிரி ஒரு கேஸு, நீ தான் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னும். ஆண்டி நான் அவ்வளோ பணத்துக்கு எங்கே போவேன், பேசாமல் நீங்கள் எனக்கு பணம் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா நான் உனக்கு ஐடியா சொன்னால் உன் பிரச்சனை வெளியில் கொண்டு வரத்துக்கு சொன்னால் நீ என்கிட்டயே பணம் கேட்குற, என்கிட்ட எங்கே அவ்வளோ பணம் இருக்குது, நான் எப்படி உனக்கு 10 லட்சம் தர்றது, ஏதோ 1-2 கூட பரவாயில்ல, அவ்வளோ பணம் என்கிட்ட இல்லையே அப்படின்றாங்க. என்ன மேடம் இப்படி சொல்கிறீங்க, ஏதாச்சும் பண்ணுங்க ஆண்டி ப்ளீஸ் ஆண்டி அப்படின்னு ரோகிணி கெஞ்சுறாங்க. சரி ஒன்று பண்ணு, பேசாமல் அந்த ஆள்கிட்டே நீ கடன் வாங்கிக்கோ அப்படின்றாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, அந்த ஆள்கிட்டே கடன் வாங்கி அந்த ஆள்கிட்டே கொடுக்குறதா அப்படின்னு. ஆமாம் உனக்கு வேறு வழி இல்லையே, என்கிட்ட பணம் வாங்கினாலையும் நீ அந்த ஆள்கிட்ட கொடுத்துட்டு அந்த கடனை என்கிட்ட அடிக்க போகிற, அதுக்கு பேசாமல் அவர்கிட்டயே நீ கடனை வாங்கி அவருக்கே அந்த 10 லட்சத்தை கொடுத்துட்டு திரும்பவும் நீ அந்த 10 லட்சம் கடனை அவர்கிட்டே அடி அப்படின்றாங்க. என்ன ஆண்டி சொல்கிறீங்க, ரெண்டும் ஒன்று தான், நீ நல்லா யோசிச்சு பாரு ரோகிணி. அப்படி அவர்கிட்டயே பணம் வாங்கிக்கணும் அப்படின்னா பேசாமல் மனோஜ் ஏற்கனவே வாங்கியிருக்கான்ல கடன், அந்த கடனில் அதை சேர்த்துரு, மனோஜை வெளியில் எடுக்கிறதுக்காக தான் அந்த பத்திரத்து மேலேயே நீ இன்னும் 10 லட்சம் வாங்கு. நீ மனோஜோட புருஷனாக தானே இன்னும் இருக்க, இன்னும் டிவோர்ஸ் ஆகலைல்ல, கையெழுத்து போட்டு நீ அந்த பணத்தை வாங்கிக்கோ. வாங்கின அப்படின்னா அடுத்து
அவர்கிட்டே அந்த பணத்தை கொடுத்துட்டா மனோஜை வெளியில் விட்டுருவாங்க. அடுத்து அந்த மீனா முத்துவும் பொறுப்பேற்றுக்கிட்டு இந்த கடன் அடைக்கட்டும், நீ மனோஜை இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணி நானும் எக்ஸ்ட்ரா கடன் வாங்கிட்டேன், நீ அங்கே போனால் அந்த கடன் பொறுப்பு உன் மேலே வந்துடும் மனோஜ், நம்ம போய் எங்கேயாச்சும் வாழ்ந்துக்கலான்னு மனோஜ் மனசில் இடம் பிடிச்சி நீ மனோஜை கூட்டிகிட்டு போயிடு அப்படின்னு தீந்தாமணி திரும்பவும் ரோகிணியை உசுப்பேற்றி விடுறாங்க. ரோகிணியும் எல்லா விஷயத்தையும் யோசிச்சு பார்த்துட்ருக்காங்க. என்ன ஆண்டி இப்படியெல்லாம் சொல்கிறாங்கன்னு யோசிச்சு பார்க்குறாங்க. அதுவும் சரிதானே, மனோஜுக்காக ரோகிணி இதை செய்யணும்னு பிளான் பண்ணுறாங்க. என்னதான் கிரிமினலாக ரோகிணி யோசிச்சு பண்ணாலையும் சிந்தாமணி கிரிமினலுக்கு மேலே கிரிமினலாக இருக்காங்க. சிந்தாமணி எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்கன்றத ரோகிணி யோசிக்காமல் இருக்காங்க. இது வரைக்குமே நமக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ரோகிணி அப்படின்ற அதாவது சிந்தாமணி அப்படின்ற காரணத்தினால ரோகிணி சிந்தாமணி எது சொன்னாலும் அதை யோசிச்சு பண்ணுற அளவுக்கு ஆயிட்டாங்க. இப்போது அப்படி தான் இந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டும் இருக்காங்க. ஸோ இப்போது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, சரி நான் 10 லட்சம் கொடுக்குறேன், ஆனால் என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, நீங்கள் தான் அதை எனக்கு கடனாக தரணும் அப்படின்றாங்க. என்ன சொல்கிற அப்படின்னு, ஆமாம் சார், நீங்கள் தான் 10 லட்சம் கடனாக தரணும், அந்த கடனையே நான் உங்ககிட்ட கொடுத்துட்டு அந்த கடனையும் நானே அடைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னம்மா என்கிட்டயே வாங்கி எனக்கேவா அப்படின்னு, சார் யார்கிட்ட கடன் வாங்கினாலையும் அவங்கக்கிட்டேயும் கடன் அடைக்க போகிறேன், உங்களுக்கு அந்த பணத்தை கொடுக்க போகிறேன், இதில் உங்ககிட்டயே கடன் வாங்கி உங்களுக்கு கொடுக்கறதுனால என்ன சார் பிரச்சனை அப்படின்றாங்க. இல்லைம்மா எதை வச்சு நான் உனக்கு பணம் கொடுக்குறது அப்படின்னமோ, அதான் ஏற்கனவே மனோஜ் அந்த வீட்டு மேலே கடன் வாங்கியிருக்காருல, அதே வச்சு கொடுங்க, இன்னும் நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கும் மனோஜுக்கு டிவோர்ஸ் ஆகலைல்ல, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா தானே இருக்கோம், ப்ளீஸ் சார் அப்படின்றாங்க. ஆண்டி உங்ககிட்ட பேசுகிறேன்னு சொல்லியிருக்காங்க, ப்ளீஸ் ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் செந்தாமணி ஃபோன் பண்ணுவோம், ஹலோ சொல்லுங்கள் அப்படின்னு அவங்க முன்னாடி தான் பேசுகிறாங்க. என்ன அந்த வீட்டு மேலேயே பணம் கொடுக்க சொல்லி கேட்டுட்ருக்காளா அப்படின்றாங்க. ஆமாம் மேடம் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காரு அந்த ஆளுமே வந்துட்டு. வேறு வழி இல்லை, நான் தான் சொன்னேன்ல அந்த பிளான் படி வாங்கிக்கோங்க அப்படின்றாங்க. சரி ஓகேன்னு உடனே கட் பண்ணிட்டு, சரிம்மா இங்கே பாரு, சிந்தாமணிக்காக தான் உனக்கு பணம் தரேன், அதுவும் முக்கியமாக அந்த வீட்டு மேலே அந்த அளவுக்கு அமௌண்ட் இருக்கிறதுனால தான் உனக்கு தரேன், அந்த வீட்டு பத்திரத்தை வச்சுக்கிட்டு அவங்க பணத்தை கட்டலைன்னா இல்லை நீ பணத்தை கட்டலைனாலும் வீடு எடுத்துப்பா அப்படின்றாங்க. சார் ப்ளீஸ் சார், அதெல்லாம் கண்டிப்பாக முத்து மீனா கடன் அடைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதோட இந்த கடனையும் சேர்த்துக்கோங்க, மனோஜ் வெளியில் வந்ததுக்கப்புறமா நானும் மனோஜும் சேர்ந்து அந்த கடனை அடிச்சிடுறோம் அப்படின்றாங்க. நான் சத்தியமாக இதுக்கப்புறம் மனோஜை நம்ப மாட்டேன்றாங்க. சரி என்ன நம்புங்க ப்ளீஸ், நான் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. நீயும் கொடுக்க மாட்டேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உன் மேலே நம்பிக்கை வச்சு எவன் பணத்தை அள்ளி கொடுக்க ரெடியாக இருக்கான், எல்லாம் சிந்தாமணி அக்கா சொன்னதை வச்சு அந்த வீட்டு மேலே அந்த வீட்டை எடுத்துக்கிட்டு அதில் நல்லா லாபம் பார்க்கணுன்றதுக்காக தான் உனக்கு பணத்தை இப்படி அள்ளி கொடுக்குறேன், சும்மா கொடுப்பேனா அப்படின்ற மாதிரி தான் இங்கே அந்த ஃபினான்ஸார் நினச்சிக்கிட்டு சரி ஓகே அப்படின்னு உடனே அவங்க ஆட்களை கொட்ட உள்ளேருந்து பணம் கொடுக்க சொல்லிட்டாங்க. சார் இதை கொடுத்து நான் எதுக்கு உங்ககிட்ட வாங்கிக்கிட்டு கொடுத்துட்டு பேசாமல் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்றாங்க. இல்லை கணக்குன்னு ஒன்று இருக்குல்ல, இந்தா வாங்கிக்கோ அப்படின்னு கொடுத்துடுறாங்க. அடுத்து ரிட்டர்னும் அந்த பணத்தையும் அவங்கக்கிட்டே கொடுக்கவும் செஞ்சிடுறாங்க. ஏன்னா இதெல்லாம் கேமராவில் ரெக்கார்ட் ஆகணும், அவருக்கு வீடியோ ஆதாரம் வேணும்ல, அவர் எந்த விதத்துலேயும் மாட்டிக்காதவாதே தான் எல்லாருக்கிட்டையுமே நடிச்சிட்ருக்காரு. அதுக்காக மட்டும்தான் இப்படி ஒரு ஐடியா பண்ணுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை ரோகிணி வாங்கிட்டு இதில் 10 லட்சம் இருக்குது, இதை வச்சுட்டு மனோஜோட கேஸை வாபஸ் வாங்கிடுங்க அப்படின்னு சொல்லவும் அதை கேஸை வாபஸ் வாங்கலான்னு சொல்லிட்டு ரோகிணி ஒரு பக்கம் அந்த ஆள்கிட்ட இப்படி ஒரு சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே மீனா டைரெக்டாக போயிட்டு அவங்களோட சங்கத்து ஆளுங்க கிட்ட, ஸோ மீனா தலைவியாக இருந்த பொறுப்பில் அவங்க பூ வியாபாரிகள் சங்கத்துக்கு தலைவர், அத்தனை பேர்கிட்டையுமே என்னென்ன பண்ணாங்களோ சிந்தாமணி சுச்சுவேஷனை சொல்லி அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே கம்ப்ளைண்ட்டாக எழுதி வாங்கிட்டு வராங்க. என் கூட மீனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து வந்துட்டுருக்காங்க. அங்கே வந்த உடனே நேராக இங்கே சிந்தாமணியோட வீட்டுக்கு விஷயத்த சொல்லி மீனா மிரட்டவும் சிந்தாமணி பயப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ நீ கேஸை கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க போறியா இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி ஒரு பக்கம் அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ பணத்தை கொடுத்துட்டு இப்போ சிந்தாமணி இப்போ இந்த விஷயத்தினால பயந்துடுறாங்க. உடனே அவருக்கு கால் பண்ணுறாங்க. ஹலோ சொல்லுங்கள் மேடம் அப்படின்னு. இந்த மீனா என்னை நல்லா வாசமாக லாக் பண்ணிட்டா, நீ பேசாமல் கேஸை வாபஸ் வாங்கிடு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயத்தில் பார்த்துக்கலாம், அவங்க எப்படியும் கடனை அடைக்க மாட்டாங்க அப்படின்னு. இப்போ ரோகிணி என்கிட்ட கடன் வாங்கி இப்போது கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்லிட்டு இருக்காளே எப்படி அப்படின்னு கேட்கவும், எல்லாம் கணக்கு சரியாக தான் போகுது, இப்போ அவள் கடன் வாங்கிட்டா அதுவும் அந்த கணக்கில் தான் செய்கிறோம், அவள் கேஸை வாபஸ் வாங்க சொன்னதை அவள் நினச்சிட்ருப்பா, நான் சொல்கிறேன் இந்த கேஸையும் வாபஸ் வாங்கிடு, இந்த மீனாவும் அவள் சொல்லி தான் கேஸை வாபஸ் வாங்கினான்னு இருப்பா, நீ பேசாமல் கேஸை வாபஸ் வாங்கிடு, அப்புறம் பார்த்துக்கலாம், எது எப்படியா இருந்தானே கேஸை வாபஸ் வாங்க போகிறோம் அவ்வளோதானே அப்படின்னு சொல்லவும், சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு, சரி நான் கேஸை வாபஸ் வாங்குறேன், நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு அந்த ஆள் வராரு. ரோகிணி கூடவே அந்த ஆள் கூடவே வந்துட்டுருக்காங்க.
ரொம்ப தேங்க்ஸ் சார். எப்படியோ பணத்தை கொடுத்ததுனாலயாச்சு மனோஜ்லேருந்து கேஸ்லேருந்து வாபஸ் வாங்க வந்தீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த ஆள் நேராக வராங்க. முத்து அங்கே நின்றுட்டுருக்காரு. வந்த உடனே இந்த கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்லவும் அவருமே ரொம்ப அதிர்ச்சியாகி என்ன சொல்கிறீங்க சார் அப்படின்றாங்க. ஆமாம், இந்த பொண்ணு வந்து என்கிட்ட பேசுனா, அதனால தான் இந்த கம்ப்ளைண்ட்டை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அடுத்து மீனா ஒரு பக்கம் முத்துவுக்கு கால் பண்ணி ஸோ இங்கே சிந்தாமணி கேஸை வாபஸ் வாங்க சொன்னதா விஷயத்த சொன்னாங்களா. இதனால் ரொம்ப அதிர்ச்சியில் இருக்காங்க. யார் இந்த அம்மா சொல்லியா, அங்கே கஷ்டப்பட்டு மீனா தான் போராடி இந்த கேஸை கம்ப்ளைண்ட் வாங்க சொல்லியிருக்கா சிந்தாமணி கிட்ட. அதனால தான் இந்த ஆள் கேஸை கம்ப்ளைண்ட் வாங்குறான் பயந்துக்கிட்டு. என்னமோ அந்த பாலாரம்மா சொல்லி தான் நீ கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க அப்படின்னவோ, சார் உண்மையிலே நான் இந்த பொண்ணுக்காக தான் கேஸை வாபஸ் வாங்குறேன். சிந்தாமணியெல்லாம் ஒன்றும் சொல்லியும் உங்கள் பொண்டாட்டி மீனா சொல்லியும் நான் இந்த கேஸை வாபஸ் வாங்கலை அப்படின்னவும் முத்துக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. என்ன உளறிட்டுருக்க நீ அப்படின்னு. நான் ஏன் உளர போகிறேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ தான் இந்த பொண்ணு என்கிட்ட பணம் கொடுத்து மனோஜ் கேஸை கம்ப்ளைண்ட் வாங்க சொல்லியிருக்கு. அதனால தான் நான் கேஸை கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்குறேன், இல்லைனா இல்லை அப்படின்றாங்க. அப்போது என்ன இங்கே பார்லரம்மா என்ன வேலை பார்த்துட்ருக்க, இதே காரணமாக வச்சு மனோஜ் உன் பக்கம் இழுத்தரலான்னு பார்க்குறியா அப்படின்றாங்க. அப்போ தான் இங்கே நம்ம மனோஜ் இருந்துக்கிட்டு யாராச்சும் உன்னை என்னை வெளியில் எடுங்கலையே அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம், மனோஜ் கவலைப்படாத, நான் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டேன், உன்னை வெளியில் எடுத்துருவேன், அவர் கம்ப்ளீட்டாக வாபஸ் வாங்க தான் வந்திருக்காரு அப்படின்னு. அதை பற்றி தான் பேசுகிறீங்களே தவிர என்னை வெளியில் எடுக்க மாட்டேன்னீங்களே அப்படின்னு மனோஜ் ஒரு பக்கம். அப்போ தான் இங்கே பார் முத்து, தேவையில்லாமல் நீயும் மீனாவும் இதில் தலையிடாதீங்க. எல்லாம் ஆன்ட்டியால் தான் இப்படி மனோஜ் ஆனதுக்கு காரணம். இவர்கிட்ட பேசி இவருக்கு பணம் கொடுத்து நான் தான் கேஸை வாபஸ் வாங்க சொல்லியிருக்கேன், சும்மா ஒன்றும் கிடையாது, 10 லட்சம் அப்படின்னு சொல்லவும் முத்துக்கே ரொம்ப ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. அடுத்து மீனா அங்கே வந்து நிற்கவும் எங்கே அப்படின்றாங்க. என்ன மீனா, நீ சின்னமணிக்கிட்ட பேசி கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்க சொல்கிறேன்னு சொல்லிகிட்டு இருக்க, வாபஸ் வாங்குறேன்னு அந்த ஆள்கிட்ட சொல்லிட்டாங்கன்னு. ஆனால் இங்கே பார்லரம்மா நான் தான் கேஸை வாபஸ் வாங்க சொல்லி இந்த ஆளை கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அதுவும் சும்மா இல்லை மீனா, இவருக்கு 10 லட்சம் பணம் கொடுத்து மனோஜோட கேஸை வாபஸ் வாங்குறதா இவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் புரியலை எனக்கு மீனா அப்படின்னவும், ரோகிணி என்ன சொல்லிட்டு இருக்க நீ, யார் சொல்லி இதெல்லாம் செஞ்சிட்ருக்க, உனக்கு எது அவ்வளோ பணம், நீ அவரை வெளியில் எடுக்கணுன்றதெல்லாம் சரிதான், நீ எதுக்காக இப்படி பண்ணுறன்றது எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. ஆனால் உனக்கு பணம் கொடுத்து நீ வெளியில் வர்ற அளவுக்கு உனக்கு யார் ஹெல்ப் பண்ணா அப்படின்றாங்க. என்ன அந்த சிந்தாமணிக்கிட்ட ஏதாச்சும் வாங்கினியா அப்படின்னு கேட்குறாங்க. நான் அவங்கக்கிட்டலாம் ஒன்றும் வாங்கலை அப்படின்றாங்க. அப்போ யார் சொல்லி இப்படி செய்கிற, எதை வச்சு உன்னை நம்பி யார் 10 லட்சம் கொடுத்தாங்க அப்படின்றாங்க. வேறு எதை வச்சு, உங்கள் வீட்டை வச்சு தான் அப்படின்னு அந்த ஆள் சொல்லவும் மீனாவுக்கு ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி. முத்துவுக்கு கூட என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு முத்து கேட்குவோம். ஆமாம், உங்கள் வீட்டு பத்திரத்து மேலே உங்கள் வீட்டை வச்சு தான் மனோஜ் மனோஜ் ஹஸ்பண்ட் ரோகிணியோட ஒய்ஃபாக நான் கடன் வாங்குறேன்னு சொல்லி தான் அந்த வீட்டு மேலே தான் இன்னும் 10 லட்சம் கடன் வாங்கி மனோஜ் வெளியில் எடுக்க இவங்க எனக்கு பணம் கொடுத்தாங்க. அந்த கடனையும் நீங்கள் தான் அடைக்கணும், அதில் தான் சேர்ந்துருக்கு, இல்லை ரோகிணி அடிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாத்தையும் வச்சு தான் நான் அந்த கடனை வாங்கி கொடுத்துருக்கேன். ரோகிணிக்கும் எனக்கும் பணம் கொடுத்துருக்காங்க, அதை வச்சு தான் நான் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்க வச்சுருக்கேன் அப்படின்றாங்க. நான் இன்னொரு சைடு சிந்தாமணியை வச்சு இப்படி ஒரு பிளான் பண்ணி கேஸை வாபஸ் வாங்க வச்சு வெளியில் கொண்டு வரலான்னு பார்க்குறான். மூலியமாக அந்த சிந்தாமணி இப்படி உன்னை பணம் கொடுத்து ஏமாற்றி நீ கேஸை வாபஸ் வாங்கினேன் அப்படின்னா நாங்கள் கடனில் சிக்குவோன்னு அந்த சிந்தாமணி நல்லா பிளான் போட்டு தாங்க இப்படி ஒரு விஷயத்த செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்லவும் முத்து ரொம்ப ரொம்ப அதிர்ச்சி ஆக்குறாங்க. உனக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, பேசாமல் வேலையை பார்த்துட்டு போக வேண்டியது தானே, அவனை நாங்கள் வெளியில் எடுத்துகிட்டு போகல, தேவையில்லாமல் எதுக்கு எங்களுக்கு இன்னும் பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுட்டேன். இப்போ பார்த்தியா, இப்போ தான் கஷ்டப்பட்டு 10 லட்சத்தை இந்த ஆளுக்கு ரெடி பண்ணி கொடுத்தோம், உடனே திரும்பவும் அந்த 10 லட்சத்தை நீ கடன் வாங்கி அதுவும் அந்த கடன் மேலே சேர்த்தி மனோஜை வெளியில் எடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? இதை நாங்கள் செஞ்சுருக்க மாட்டோமா? நாங்களே கடன் அடைக்க போராடிட்டு இருக்கோம், அவன் முட்டாள்தனமாக ஒரு விஷயம் செஞ்சதுக்காக நீ இப்படி தேவையில்லாத வேலை பார்த்து வச்சுருக்க அப்படின்னு சொல்லி ரோகிணி மேலே இன்னமும் கோபப்பட்டு இருக்காங்க. ரோகிணிக்கு இன்னும் சத்தியமாக ஒன்றும் புரியலை. நாம் சொல்லி தானே ஆன்ட்டி வந்து பணம் கொடுக்க சொல்லி சொன்னதுனால தானே இப்படி பண்ணோம், ஆனால் இப்போ அந்த கடனை அவங்க மேலே விழுந்திருக்கு, அது தெரிஞ்சு தான் பண்ணோம். ஆனால் இப்போது சிந்தாமணி ஆன்ட்டி இன்னொரு சைடு இன்னொரு வேலை பார்த்துருக்காங்களே, ஒன்றும் புரியலையேன்னு ரோகிணி இப்போ ரொம்பவே கன்ஃபியூஷன் ஆகுறாங்க. சார், இப்போ நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் எடுக்கட்டுமா வேண்டாமா, நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு பேசிகிட்டே இருக்கீங்கன்னு போலீஸ் வந்து கேட்கவும், சார் நான் கம்ப்ளைண்ட்டை வாபஸ் வாங்குறேன், ரெடி பண்ணிவிடுங்க அப்படின்னும் உடனே பேப்பர்ஸ் ரெடி பண்ணி இதில் சைன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட்ட உடனே மனோஜை வெளியில் விடுறாங்க. இப்போ மனோஜ் வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு ரோகிணி போயிட்டு மனோஜ் நீ பேசாமல் நீ என் கூட வந்துடும் மனோஜ், நீ அந்த வீட்டுக்கு போக வேணாம், உன்னை நான் பார்த்துக்கிறேன் மனோஜ்,
அந்த வீட்டில் நீ இருந்துன்னா ஆன்ட்டி பேச்சு கேட்டு நீ இன்னும் கடங்காரனாகிடுவேன், வேணாம் மனோஜ் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கோம். கஷ்டப்பட்டு நாங்கள் வெளியில் கொண்டு வந்திருக்கோம், தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது நீ அங்கே அவர்கிட்ட அப்படின்னுவோம். மனோஜுக்கு எப்படி யாரால் வெளியில் வந்தேன் என்ன, வெளியில் வந்துட்டோம் அப்படின்னு அவர் கேஷுவலாக இருக்கார். இதுக்கப்புறம் பெருசாக வேறு எதையும் நினச்சது கிடையாது. உனக்கு தேவையானது பணம் இல்லை எங்களுடைய வீடு, சிந்தாமணிக்கு தேவை அந்த வீடு. இவங்க 2 பேரும் பிளான் பண்ணி தாங்க இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னு மீனா சொல்லவும் இப்போ தான் கணக்கு கரெக்டாக புரியுது. ரோகிணியும் அதுக்கேற்ற மாதிரி வலையில் விழுந்துட்டாங்க. ரோகிணியையும் இப்போ சிந்தாமணி நம்ப வச்சு ஏமாற்றிட்டாங்க. மூத்து மீனா எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நின்றுட்டுருக்காங்க. ஆனால் ஒன்று மனோஜ் வெளியில் கொண்டு வந்துட்டாங்க. இன்னமும் அந்த வீட்டு மேலே கடன் அதிகமாகிட்டே இருக்குது. இப்போ அந்த கடனை கட்டினா தான் கேஸு, அதாவது கடனை கட்டினா தான் அந்த வீட்டை கொடுப்பேன் அப்படின்ற பேரில், இல்லைன்னா அந்த வீட்டை எடுத்து பண்ண அந்த ஆள் மிரட்டிகிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, கண்டிப்பாக இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிஞ்சால் அண்ணாமலை ரொம்பவே கோவப்படுவார். விஜய் என்ன பண்ண போகிறாங்க, அடுத்து வந்து இந்த வீட்டை மீட்க முத்து மீனா என்ன பண்ண போகிறாரு, என்ன பண்ணி அந்த கடனை அடைக்க போகிறாங்க, ரோகிணி அடுத்து சிந்தாமணி கிட்டே போய் என்ன பேச போகிறாங்க, ரோகிணி பிளான் பண்ண மாதிரி மனோஜ் இப்போ இந்த பேச்சை கேட்டுட்டு ரோகிணி கிட்ட போக போகிறாரா, என்ன நடக்க போகுது அப்படின்ட்டுலாம் வெயிட் பண்ண நெக்ஸ்ட்டோட பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.